மகாராஷ்டிராவில் 29 மாநகராட்சிகளுக்கான தேர்தல் 4 மாதத்துக்குள்ளே நடத்தணுன்ட்டு ஏற்கனவே மே மாதத்துலேயே உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. இப்போ என்ன சிக்கல்னா, பழைய வாக்குப்பதிவு, அதாவது இவங்க ஏற்கனவே காங்கிரஸ் ஜெயிச்சதில்லை முதல்ல, அதுக்கப்புறம் தானே 75 லட்சம் பேரை புதுசாக சேர்த்துருக்காங்க. அந்த 75 லட்சம் பேரை புதுசாக சேர்த்ததை வச்சு எலெக்ஷன் நடத்தலாமா, இல்லை பழசை வச்சு நடத்தலாமா, இது ஒரு பெரிய குழப்பம். இது அநேகமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரப்போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி இன்றைக்கி உத்தவ் தாக்கரேயும் அவங்க ஆதித்ய தாக்கரேயும் அவமானப்படுத்திட்டாரு. அதாவது ராகுல் காந்தி வீட்டில் நள்ளிரவு விருந்தில் நடந்தது என்ன? இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போனால் எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அவர் பண்ணல, எங்களை கவனிக்கலை. அதாவது ஏதோ ஒரு பிரச்சனையை எழுப்பி இந்த கூட்டணி உடைய வேண்டும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, இதை ஒரு பெரிய விஷயமாக்கி ஐயோ அவமானப்படுத்திட்டாங்க, நாங்கள்லாம் எவ்வளோ உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்ட்டு அது ஒரு பெரிய சர்ச்சை. அதுக்கு உத்தவ் தரப்பு என்ன சொல்லியிருக்கு ஒன்று. இன்னொரு பக்கம் அஜித் பவாரோட சரத்பவார் சேர போகிறாரு அப்படின்னு யூகங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்குது. ஏன்னா சரத்பவார்கிட்ட ஒரு 9 எம்பி இருக்காங்க, அவங்க பிஜேபிக்கு வர போகிறாங்க, அதில் ஒருத்தருக்கு அமைச்சர் கொடுக்க போகிறாங்க, இணையமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சரத்பவார் நேற்று திட்டவட்டமாக அதை மறுத்துட்டு, நாங்கள் வரக்கூடிய மாநகராட்சி தேர்தல் 29 மாநகராட்சி தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் இதே கூட்டணியில் தான் மெயின்டைன் ஆகும்னு சொல்லிட்டார். இப்போ எல்லாத்தையும் தாண்டி ஏக்நாத் ஷிண்டே கட்சியிலே பிரச்சனை. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எம்எல்ஏக்கள் தாய் கட்சிக்கு போயிடுவோம், உத்தவ் தாக்கரோட சேர்ந்துருவோங்கிற